யோ அவங்க படம் எடுத்த பாம்பு மாதிரி சீரிட்டு போயிட்டா நீங்க என்னடானா ஒண்ணு நடக்காத மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க. அவங்க அப்பா உன் பதவிக்கு தான் வச்ச ஆப்பு. ஆனா இவ இருக்கானே நம்ம எல்லாருக்கும் சேர்த்து போடுவான் காப்பு. நீங்க அவனை தூக்குறீங்களா இல்ல நான் களத்துல இறங்கவா? நீ வீணா அவசரப்படாத. அவன் என் மார்புல குத்துனதை நான் இன்னும் மறக்கவே இல்லை. சமயம் பார்த்து நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப கலெக்டா பண்ணாங்க சார், கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹலோ, இந்த மாதிரி டிராபிக் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றது, கோஷம் போடுறது சட்டப்படி குற்றம் உங்களுக்கு தெரியாதா? மரியாதை எல்லாரும் காலி பண்ணுங்க, இல்லன்னா உள்ள தள்ளிடுவேன். இது நியாயத்துக்காக நடத்துற போராட்டம். எனக்கு அநியாயம் நடந்திருக்கு. அதை கேட்டு குரல் கொடுக்கறதுக்காக தான் கட்சிக்காரர்களும் தொண்டர்களும் இங்க வந்திருக்காங்க. இதை நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு நீ யாருன்னு கேக்குற? போய் வேலை பாரு. ஏய், நீங்க ஆரம்பிங்க. முதலமைச்சர் 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 முதலமைச்சர். என் பேச்ச கேட்காம உனக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு நீ இன்னும் இந்த கூட்டத்தை நடத்தணும்னு நினைச்சா நான் என்ன செய்வேன் தெரியுமா? என் போலீஸ் மூளையை யூஸ் பண்ணி இங்க இருக்கிற எல்லாரையும் வெட்டி போட்டுட்டு கட்சி கலவரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு செத்துட்டான்னு கேஸ க்ளோஸ் பண்ணிடுவேன். சார் 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 தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க சார். இந்த எம்எல்ஏட பேச்சை கேட்டுட்டு நாங்க தப்பு பண்ணிட்டோம் சார். சார், ஒரு பாட்டில் சரக்குக்காகவும் இவங்க கொடுக்குற காசுக்காகவும் நாங்க தப்பு பண்ணிட்டோம் சார். இவன் நல்லா இருக்கிறதுக்கு நாங்க ஏன் சார் போராடணும்? நாங்க ஏன் சார் சாவணும்? யோ வாங்க போலாம். யோ போகாதீங்கயா. இல்லையா? யோ நான் சொல்றது கேளுங்கயா. யோ போகாதீங்கயா. சொல்றது கேளுங்க. யோ டேய் பொறம்போக்கு, 4 எழுத்து படிக்காம நாகரீகம் தெரியாம எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு மந்திரிங்களோட பொண்டாட்டிக்கு நாடா கோத்து கொடுத்து அவன் பையனுக்கு பொண்ணை கூட்டி கொடுத்து அவன் தூக்கி போடுற எச்சலைய சாப்பிட்டு அடிதடி பண்ணி அரசியலுக்கு வந்த உனக்கே இவ்வளவு நக்கல் இருக்கும் போது நான் தமிழ்நாடு போலீஸ், அதுலயும் ராயபுரம், எனக்கு எவ்வளவு இருக்கும்? அட திருட்டு தாயோலி, என்கிட்ட காசு வாங்கி எனக்கு குழி தோண்டிட்டு அவருக்கு சொல்லிட்டு அடிக்கிறேன். உருப்பிடுவியா? அவன் துரோகி இல்ல, அவனும் ஒரு போலீஸ்கார. உன்கிட்ட விசுவாசமா இருக்கிற மாதிரி நடிச்சா. நீ பெரிய அரசியல்வாதி இல்லையா? அதனால நீ செய்யற எல்லா அயோக்கியத்தனத்தையும் உன்னை சுத்தி இருக்கிறவங்க வாயாலேயே சொல்ல வச்சு உன்னை கையும் களவுமா பிடிக்கணும்னு பிளான் பண்ண முண்டாசு. பாவம் உன்னோட பேட் லக். நீயும் வசமா மாட்டிக்கிட்ட. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுடா. சிவா, ராயபுரம் சிவா. ஐயோ கடவுளே. சமூக சேவை அமைப்பில இருந்து பேசுறேன் சார். இங்க ரெசிடென்ஷியல் ஏரியால கிளப்ப வச்சுக்கிட்டு கலாட்டா பண்றாங்க சார். அதனால ஃபேமிலிஸ்க்கு ட்ரபிளா இருக்கு. நீங்க தான் சார் இதை தடை செய்யணும். இன்ஸ்பெக்டர், வண்டியை லெஃப்ட்ல போக சொல்லு. நேரா போக வேண்டாம். ஓஹோ, நேரா போனா என்ன இவன் கௌரவம் காத்துல கரையுமா இல்ல மானம் பறி போயிடுமா? இவனுக்கு பொண்ணு கொடுக்க போற மாமனார் இதே ரோட்ல தான் சார் இருக்கு. அப்போ போய்தான் ஆகணும். அவரை ஏன்டா முறைச்சு பாக்குற? நட நட. இதான உன் மாமனார் வீடு. வந்து உன் மாமா உன்னை பாக்கட்டும். தலை தூக்குடா. நட. வாங்கடா. சார், மகேந்திரன் தலையில செருப்பு வச்சு இன்ஸ்பெக்டர் சிவா இழுத்துட்டு போறாரு சார். சுந்தரபாண்டியே, என்னாச்சு பாட்டியலா? அந்த இன்ஸ்பெக்டர் சிவா என் பையனோட தலைமையில செருப்ப வச்சு அவன் சட்டைய கட்டி ரோட இழுத்துட்டு போறானா? கமிஷனர், நேத்து என் வலது கைய உள்ள வச்சான், இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பையனையே உள்ள வச்சுட்டான். டோன்ட் வரி சார், எல்லாத்தையும் செட்டில் பண்றேன். இத பார், இன்னைக்கு சாயந்தரம் கோர்ட் மூடுறதுக்குள்ள என் ஃப்ரெண்ட் பாட்டியாலோட பையன் என் கண் முன்னாடி இருக்கணும்.
ஸ்டாப் ஸ்டாப் இட் ஐ சே. மிஸ்டர் சிவகுமார், ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், இவன் செஞ்ச தப்புக்கு நான் கொடுக்கிற இந்த தண்டனை போதாது சார். இவனுக்கு மொட்டை அடிச்சு அதை சுத்தி கரும்புலி செம்புலி குத்தி அன்றவேற கழட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போகணும். நோ மிஸ்டர் சிவா, என்ன இருந்தாலும் பப்ளிக்ல இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. we are government officials. நமக்குன்னு சில வரமுறைகள் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? வரமுறைகள்னு நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். இந்த திருட்டு நாயிங்க கௌரவமா குடும்பம் நடத்துற இடத்துல இல்லீகலா கிளப்ப வச்சு நடத்திக்கிட்டு இருக்கானுங்க சார். குடிச்சு கூத்தியாளுங்களோட விடியற வரைக்கும் கும்மாளம் அடிச்சு ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் தெரியாம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற இவங்களை நான் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்குன்னு சில வரமுறைகள் இருக்குல்ல சார். நீங்க ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஓவரா பேசல சார், நீங்க தான் அப்படி பேச வைக்கிறீங்க. கடமைக்கும் கண்ணியத்துக்கும் கட்டுப்பட்ட ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசருக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஆனா இந்த மாதிரி தேர்ட் ரேட் பாஸ்டர்ட்ஸ்க்கு நீங்களே தேடி வந்து உதவியும் பண்ணுவீங்க, தேவைப்பட்டா ஜாமீன் கொடுத்து ரிலீஸும் பண்ணுவீங்க. ஏன் சார்? சார், பதவிக்காக உங்க பொண்டாட்டியையும் கூட்டி கொடுக்க தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸ்டாப் இட். திஸ் இஸ் டூ மச். சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிட்டு தப்பு பண்ணதுக்கு ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆபீசரை பப்ளிக்ல அவமானப்படுத்தினதுக்கு காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அசிங்கமா பேசினதுக்கு உங்களை 3 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். நில்லுங்க இன்ஸ்பெக்டர் சார், ரொம்ப கோபத்துல இருக்கீங்க போல இருக்கு. டிபார்ட்மெண்ட் தான் கேள்வியை கேட்டு டார்ச்சர் பண்றாங்கன்னா இங்க நீயும் உன்னோட டார்ச்சர் ஆரம்பிச்சிட்டியா? என்னாச்சு? இருங்க. இந்த வீட்ல எனக்கு பொண்டாட்டியா என் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இரு. சிவா, என்னடா ஆச்சு உனக்கு? பைத்தியம். எனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. என்ன அப்படி மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணை திட்டினங்கிற கோபமா? அவ ஏன் பொண்டாட்டி. நான் என்னோட பொண்டாட்டியை என்ன வேணாலும் செய்வேன், திட்டுவேன், அடிப்பேன், வெட்டி போட்டுடுவேன். நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏய், இது என்னோட சொந்த பிரச்சனை. இதை யாருக்கும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இங்க பாருங்க மாப்ள, அவ உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு பொண்ணுங்கிறத மறந்துடாதீங்க. அப்பனுக்கு ஏத்த பொண்ணு அப்படின்னா உங்களுக்கு திங்கிறது தூங்கிறது தவிர வேற எதுவுமே தெரியாதே. உங்க கண்ணுக்கு நான் தண்டசோறு மாதிரி தெரியறேன்ல, அதான உங்க உத்தேசம். ஏதோ என் பொண்ணு ஆசையா வர சொன்னாலேன்னு வந்த, ஆனா வந்தது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாப்ள. ஆமாம்மா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமேனு கண்ணதாசன் பாடினாரே, அத நான் மறந்து போயிட்டேம்மா, மறந்து போயிட்டேன். இன்னும் இங்கே இருந்தா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மானமும் போயிடும். இத பாருமா, நீ என் கூட வந்துருமா. ஏய், என்னடி என்ன சும்மா லுக் கூட்டிட்டு இருக்க? அதான் உங்க அப்பனே உன்னை கூட்டிட்டு போறேங்கறான்ல, போடி வெளியில போ. போறேன்டா, பூவிலியோட சேர்ந்து நானும் போறேன். இந்த வீட்டையே போலீஸ் ஸ்டேஷனா மாத்தி உன் இஷ்டத்துக்கு நீ சந்தோஷமா இரு. வாமா போலாம். கொஞ்சம் இருங்க சிவா, அவங்க மட்டும் இல்ல, நானும் இந்த வீட்டை விட்டு போறேன். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? வீட்டுல கூட போலீஸ் ஆட்சியே வந்துருச்சு. சார், டியூட்டில இருந்து உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணதுக்கு வருத்தமா இருக்கா? இல்ல சார். ஏன் சார்? சட்டத்தை காப்பாத்துறதுக்காக நான் செஞ்சது தப்பா சார்? நீ செஞ்சது தப்புன்னு சொல்ல வரல, ஆனா நீ அங்க நடந்துகிட்ட விதம் சட்டத்துக்கு புறம்பானது. உங்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஏழை மக்களையும் அப்பாவிங்களையும் தான் தண்டிக்கும். ஏன் அரசியல்வாதிகளை தண்டிக்கிறதுக்கு உங்க சட்டத்துல இடம் இல்லையா? இல்ல அவங்களை சுடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா? இங்க பார் சிவா, இப்ப நான் இங்க வந்தது உங்ககிட்ட தைரிய சாகசங்களை பத்தி விவாதிக்கிறதுக்காக இல்ல. உனக்குள்ள இருக்கிற ஆவேசம் உன்னை தவறான வழியில கொண்டு போகுதுன்னு வான் பண்ணதான் வந்தேன். உங்க அப்பாவும் ஒரு சின்சியர் ஆபீசர் தான், அவருக்குள்ளே ஆவேசம் இருந்தது, ஆனா அவர் வழி தவறது இல்லையே. அப்படிப்பட்ட அவருக்கு இந்த ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன் என்ன கொடுத்துச்சு? என்ன சார் கொடுத்தது? சாவு, சாவுங்கிற பதவியை கொடுத்து அவரை கொண்டு போய் சுடுகாட்டுல புதைச்சிட்டாங்க. மங்களகரமா இருந்த எங்க அம்மா விதவை ஆயிட்டாங்க.
எங்க குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடுச்சு. கண்ட்ரோல் சிவா. இதே மாதிரிதான் உங்க அப்பாவும் நான் சொன்ன பேச்ச கேட்காம அவரோட சாவுக்கு அவரே முகூர்த்தம் எழுதிக்கிட்டு சாவோட வாசக்கதவை தட்டினாரு. இந்த வீட்டுல இருக்கிற யாரையும் விடாதீங்கடா. அந்த சிவாவை கண்டம் துண்டமா வெட்டி போடுங்க. பூவிழி, ஏய் கிழவி, அம்மா. மிளகா பஜ்ஜி தேடி வந்த இடத்துல தித்திக்கிற ஜாங்கிரி கிடைக்கும் நினைக்கவே இல்லப்பா. இதுதான் சொல்லுவாங்க லக்குன்னு. ஏய், தைரியம் இருந்தா சிவா கிட்ட காட்டுடா உன் திமிர. அவனை எல்லாரையும் உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. சிவாவது நீ தைரியமா கை வைத்தல. ஏய், எம்எல்ஏ கை வைக்கிறியா? உனக்கு அவ்வளவு தில் இருக்கா? தில்ல எல்லாம் இல்ல இருக்குடி. வா காட்டுற. அடிச்சலாம். வா வா. ராணி, 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 என்னாச்சு ராணி? யாரு காரணம்? அந்த மகேந்திரனோட ஆளுங்க வீட்டுக்குள்ள புகுந்து இது யாரோட சாம்பல்னு தெரியுமா? உன்னோட மொத்த ஆஸ்திக்கும் அரசியல் செல்வாக்குக்கும் வாரிசா இருக்க வேண்டிய உன் மகேந்திரனுடையது. சிவா, என்ன உள்ள தள்ளணும்னு நினைச்ச உங்க அப்பனை பரலோகத்துக்கு அனுப்பி வச்ச அதே மாதிரி ஒன்ன. சுந்தரபாண்டி, இந்த உண்மையை உன் வாயால வர வைக்கத்தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த. இனி அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாதுடா.
இந்த புடி ஞாபகம் இருக்கா சுந்தர பாண்டி? இது தி கிரேட் இன்ஸ்பெக்டர் அனில்குமாரோட புடி. Don't move. கொடு. இவனை மாதிரி ஆளை கொன்னு உன் கை கரப்படக்கூடாது. இவன் அந்த சட்டமே தண்டிக்கட்டும். ஆன்மீகம் என்ற போர்வையில் பசுத்தோல் போர்த்திய புலிகளையும் பச்சை ரத்தத்தை குடித்த ரவுடிகளையும் அழைத்து இந்த ரவுடி ராஜ்யத்தை ராமராஜ்யமாக மாற்றிய இன்ஸ்பெக்டர் சிவா அவர்களுக்கு தங்கப் பதக்கத்தை வழங்கி இந்த அரசாங்கம் கௌரவிக்கிறது. அம்மா, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் நீங்க விட்டு விட்டு போற மாதிரி நடந்துக்கிட்டேன். எனக்கு அதை விட்ட வேற வழி தெரியல. என்னால புரிஞ்சுக்க முடியும் சிவா. நான் கூட ஒரு போலீஸ்காரரோட பொண்டாட்டி தானே. அப்ப நான் நீ ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், என் மகன் சிவாவோட மனைவி. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.